எங்க மாமியார் சரியான ஆளுதான். இது நான் என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்தன போறேன்னு சொல்லியிருந்தா மருமவ குடும்பக்காரி பொல்லாத்தவா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாவோ. இப்ப மவா தனி கொடுத்தன போறாள்ல, அதனாலதான் மவா புத்திசாலி ரொம்ப அறிவாளின்னு புகழ்ந்துகிட்டு இருக்காவோ. தனி கொடுத்தனம் போறோம்லம்மா, அதான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதான் நம்ம வீட்ல ஏன் பொருள் எல்லாம் கிடக்கலடி, அதெல்லாம் எடுத்துட்டு போ. அப்ப பழைய பொருளுக்கு எல்லாம் பேரிச்சம்பளம் வாங்கத விட்டுட்டு என் சம்மந்திகாரி தலையில அவ்வளத்தையும் கட்டிட வேண்டியதான். பழைய ஈஎம்பி தலை எல்லாம் பார்சல். மீனு செல்லம், நீங்க தனி கொடுத்தனம் போறலாம வாழ்த்துக்கள். இந்தா எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போ. இது எல்லாம் உங்க அம்மாவோட பாத்திரம் தான். ஆமா, எல்லாம் நீ சமையல் பண்ணனதுதான். இது எல்லாத்தையும் கழுவி பொறுக்கி எடுத்துட்டு போ. என்ன அப்படி போட அருவாள. இப்படி அழுக்கு பாத்திரத்தை என் முகத்துக்கு நேரா நீட்டிக்கிட்டு நிக்காவோ. சும்மா இருட்டி, பாவம் என் மருமவளே, உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. ஏம்மா இவ்வளவு நேரம் ஒரு வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தவள பெருமையா பேசிட்டு இருக்கா. நான் காலையில இருந்து இவ்வளவு நேரமா அடுப்படியில வேலை செஞ்சு இப்பதான் வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன நீ பெருமையாவே பேச மாட்டேக்கா? இது நம்ம வீடு, பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு மேனகா, உன்ன கிண்டல் தான் பண்ணினேன். இவ்வளவு நேரமா நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கல்ல, சரி நம்ம இந்த பாத்திரத்தையாவது கொஞ்சம் கழுவலாம்னு தான் எடுத்துட்டு வந்தோம்த்துக்க. உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. பாத்தியாடி உன் மைனிகாரியா, நான் சொன்னது சரியா தானே போச்சு? உடம்பு சரியில்லாதவா உனக்கு உதவி பண்ணணும்னு எப்படி நல்ல மனசோட வந்திருக்கான்னு பாத்தியாடி? ஏமா சும்மா இருமா, நல்ல நடிப்பை போட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லை கை காலெல்லாம் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுக்கிட்டு நல்ல உறக்கம் போட்டுட்டு வந்திருக்காவோ. அவங்கள பார்த்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எடி பேசாம இருட்டி, நீ பேசுறதுல அவ காதல விழுந்துற போது. எவ்வளவு நல்ல மனசு தெரியுமாட்டி உன் மைனிகாரிக்கு. சரி நீ இவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கேல, ஒரு 5-6 பாத்திரத்தையாவது நம்ம கழுவுமேன்னு எடுத்துட்டு வந்திருக்கா. அவளை போய் நீ ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் வேலை செய்யறதுல உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் மருமவ நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாலும் அதுதான் உண்மை. தலைவலி தாங்க முடியல. பாத்தியாட்டி உன் மைனிகாரியே இப்பவும் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. மருமவளே, அந்த பாத்திரத்தை எல்லாம் இப்ப கழுவாண்டா, நீ வேற தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. பரவாயில்ல தி, காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மேனகா தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு 5-6 பாத்திரத்தை மட்டும் நானாவது கழுவி கொடுக்கேன் தே, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. இங்க பாரு மருமவளே, உன் சம்மந்திகாரிக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நீ ஒண்ணு பாத்திரம் எல்லாம் கழுவாண்டா, அவளே எல்லாத்தையும் கழுவிடுவா. நீ அந்த ஒரு ஓரமா வை. எம்மா சும்மா இருட்டி, இப்படி சொன்னாட்டா உன் மைனிகாரிக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். நல்ல அபிப்பிராயம் வந்து என்னத்துக்கு, சூடா 2 கப் காப்பியை போட்டு தண்ணி கேப்பாவோ. காப்பின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, மணி 4 மணி ஆக போகுதுல. 4 மணி ஆச்சுன்னா டான்னு சுட சுட காப்பியை குடிச்சிடணும். அதுதானே நம்ம வழக்கம். நாம இப்படியே நின்றுகிட்டு இருந்தோம்னா காப்பியையும் நம்மள போட சொல்லிடுவோம். என்னாச்சு மருமவளே, தலையில கையை வச்சுட்டு நீ பாட்டு உட்கார்ந்துட்ட? ஒரே தலைவலி, மண்டை குத்தா இருக்குதே. சூட காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குதே. ஆமா மருமவளே, தலைவலிக்கு நல்ல சூடா ஒரு கப் காப்பியை குடிச்சாதான் நல்லா இருக்கும். இடி என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? போ போய் சூடா காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஏமா என்னமா இப்படி சொல்லுதா? மத்தியான சமையல் வேலை எல்லாத்தையும் நான் தான் தண்ணியால நின்னு பாத்துர்க்கேன். இப்ப காப்பி என்னையே போட சொன்னா எப்படிமா? இடி உன் மைனிகாரிக்கு தலைவலிக்கலடி, எனக்கும் லேசா தலைவலிக்கு மாதிரி இருக்கு பாத்துக்க. அதனால தானடி உன்னை காப்பி போட சொல்லுதேன். எம்மா இந்த நெட்ட கொக்கு நடிச்சிட்டு இருக்காமா? இடி எதுக்கும் ஒரு மரியாதை உண்டு. உன் மைனிகாரியை பத்தி நெட்ட கொக்குன்னு சொல்லாதடி. நெட்ட கொக்குன்னு சொல்லாம பின்ன வேற எப்படி சொல்ல? 2 அறைய விட்டான்னு வச்சுக்க, வாயில 32 பல்லு கலந்து விழுந்துரும். எம்மா பின்ன என்னடி அவ பின்னாடி உட்கார்ந்திருக்க, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்க. நீ சரியில்லம்மா, நீ சரியே இல்ல, ரொம்ப தான் மாறிட்ட. வர வர என் மேல உனக்கு பாசமே இல்ல. அப்பயே மருமகளுக்கு தான் எந்த நேரமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆமாட்டி, நீ 2 நாள் வந்து இருப்ப, 3ஆவது நாள் ஓடி போயிருவ. அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கிட்டது அவதானடி. நீ இப்ப உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டதுனால தானடி நீங்க இப்ப தனி கொடுத்தனம் போறியோ. இப்ப நானும் அதே மாதிரி என் மருமக கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா வச்சுக்க, நாளை பின்ன பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு நானும் என் புருஷனும் தனி கொடுத்தனம் போறோம்னு அவ பாட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு மடக்கு தண்ணி எனக்கு யார்ட்டி தருவா? இன்னைக்கு ஒரு நேரம் மத்தியானம் எனக்கு சோத்த பொங்கி தந்ததுக்கு இப்படி அப்படின்னு பேசிட்டு கிடக்கா. நாளைக்கு என் மருமக தனி கொடுத்தனம் போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என் மவள நீதான் என்ன பாக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்க, 2 நாள் சோத்த தருவ, அப்புறம் 3ஆவது நாள் நீ சொல்லி காட்ட மாட்டேடி. எப்பாடா, எங்க மாமியார் இன்னைக்குதான் 100ல ஒரு வார்த்தையே பேசியிருக்காவோ. அதனால வந்தியா 2 நாள் இருந்தியா போனியான்னு இரு. எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிடாதம்மா. எங்க அம்மா பேசுறத பார்த்தா மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருவோம்.
கடைசில என்ன கழட்டி விட்டுருவா போலுக்க. சரி இல்லையா மேனகா? நீ இப்ப தண்ணி கொடுத்தன போறீல்ல, வீட்டுக்கு தேவையான பொருள் உனக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம வீட்டுல உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. மருமகளா உண்மையாவா சொல்லுதா? ஆமாதே, நம்ம மேனகா என் சம்மந்திக்கு நான் பண்ணாம பின்ன வேற யாரு பண்ணுவா? வீட்டுல உனக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்தியாட்டி உன் மைனிகாரியா உன் மேல எவ்வளவு பாசமும் அன்பும் அக்கறையுமா இருக்கா. நம்ம வீட்ல உனக்கு ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கு, வாஷிங் மிஷின் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவேலடி. உனக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஏம்மா மைனி தான் அப்படி சொல்லுதா, ஓட நீயுமா அப்படி சொல்லுதா? எடி உன் மைனிகாரியா உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது நான் என்னடி சொல்லணும்? ஏம்மா நான் ஒண்ணு சொல்லட்டா, நான் மெயினா இப்ப வீட்டுக்கு வந்ததே அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு தான். மைனிகாரியே என்ன எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது எனக்கு என்ன கண்ட சந்தோஷமா இருக்குமா. பாத்தியாடி, அப்போ நீ நினைச்சதுதானே நடந்திருக்கு. உன் மைனிகாரி வாயாலேயே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போன்னு சொல்லுதா பாத்தியா? ஆமாம்மா, நான் நினைச்சிட்டு வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும்னு நான் நினைச்சே பார்க்கலமா. நம்ம வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னா மைனிகாரி சண்டைக்கு வருவாவோன்னு நினைச்சம்மா. இப்ப மைனியே எல்லா பொருளையும் எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது வண்டியை கட்டிட மாட்டேன். இந்த சந்தோஷத்தோடயே போய் உன் மைனிகாரி கேட்டலாட்டி காப்பி கொஞ்சம் சூடா போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் நீ காப்பி போட்டு தரமாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் மனசு மாறினாலும் மாறிடுவாட்டி. சரிம்மா, உனக்கும் சேர்த்து நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடி, சீக்கிரமா போ. அம்மையும் அவளும் என்ன சந்தோஷமா இருக்காவோ. இருங்க, நான் எந்த பிளானும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்க மாட்டோம்ல. மருமவள, உனக்கு என்ன தங்கமான மனசு. அவளுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டியே. ஆமதே, என் சம்மந்திக்காரிய சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியதே என் பொறுப்பு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமவள. நீ என் மேலையும் என் மவ மேலையும் என்னதான பாசம் வச்சிருக்க. நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான் தே. மைனி, காப்பி சூடா இருக்கு, குடிங்க. எம்மா நீயும் காப்பியே குடிமா. இடி, எங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்திருக்க. நீ காப்பி குடிக்கலையா? எம்மா நான் கொஞ்சம் கழிச்சு காப்பி குடிச்சுக்கிடுதம்மா, நீங்க முதல்ல குடிங்க. அப்பாடா, வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டு. இங்குள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம புது வீட்ல செட் பண்ணிட வேண்டியதா. என்னடி எந்திரிச்சிட்டா, உட்காரு. ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் காப்பியை குடிங்க. அழுக்கு பாத்திரம் நிறைய கிடக்கலாமா, அது அவளுக்கு நான் கழுவிட்டு வரேன். இப்பமே கழுவி தொடச்சு வச்சாதானே சாக்குல கட்டி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிம்மாக்கா, பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரிம்மா. என் சம்மந்திக்காரி அழுக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு எப்படி ஓடுதா? போட்டி போ. மைனி, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தூக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேற யாரையாவது கூப்பிடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா, நான் என்ன தனியாவா தூக்கிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தூக்கிட்டு வரோம். அப்படி தன்ன கொஞ்சம் முன்னாடிவா இறக்கி வச்சிடலாம். சரி மைனி. அவ்வளவுதான், ஃப்ரிட்ஜ வச்சாச்சுல, இனி அடுத்தது வாஷிங் மிஷின் எடுத்துட்டு வருவோம் வா. சரி மைனி. மேனகா, வாஷிங் மிஷினை இங்கே வச்சிருவோம். சரி மைனி. மேனகா, மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேல? ஆமா மைனி, எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில போட்டு கட்டி வச்சிருக்கேன். வண்டி வந்தோடனே அதையும் எடுத்து வச்சிரலாம் பாத்தியாளா? சரி மேனகா, ஏதாவது பொருள் விட்டு போயிட்டுனா பாத்துக்க, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க. மைனி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. ஆமா, அப்படி இருந்தா தானே வாங்கிட்ட காலத்தை கழிக்க முடியும். என்ன மைனி சொல்லுதியா? இல்ல அது இல்ல, இதெல்லாம் என்னோட கடமைன்னு சொல்ல வந்தேன் மேனகா. மைனி, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வண்டியை வர சொல்லிட்டே இல்ல? ஆமா மேனகா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துரும். மைனி, வண்டின்னு சொன்னியா? லாரி இல்லனா டெம்போ வரும்னு பார்த்தேன். இது என்ன மாட்டு வண்டி வந்திருக்கு? ஆமா மேனு சொல்லும், நீ தானே அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு மாட்டு வண்டியில போகணும் மைனி, மாட்டு வண்டியில போகிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னால, அதனாலதான் மாட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு வண்டி எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே எனக்கு போதும். மைனி, இருங்க, நான் போய் மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையும் சாக்குல போட்டு கட்டி வச்சிருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரி மேனு, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. ஐயா ஜாலி. மேனகா, சாக்க மெதுவா இறக்கி வை. சரி மைனி. மக்களே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஏமா, அப்பதான் பாத்திரம் எல்லாம் கழுவி தொடச்சு வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஒரு அட்டை பாக்ஸ்ல போட்டு கட்டி வச்சிருக்கேன். அத மட்டும் இப்ப எடுத்துட்டு வரணும். சரிடி, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏ பரிமளா பாட்டி, அம்மா மவளும் சேர்ந்து பண்ற வேலையெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன கீதா, என்னாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஏ கீதா, கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. நீங்க கேட்காம இருந்தாலும் நானும் கேட்காம இருக்க முடியுமா? சின்ன பொண்ணுக்கு என்ன யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாவளோ? ஏ கீதாக்கா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுதிய? என்ன மேனகா, இதெல்லாம் ஒரு நியாயமா? மாமியார் சம்பந்திகாரியும் சண்டை போட்டு சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கியா? என்ன சின்ன பொண்ணு, உன்னை இப்படி வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டாவோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. எக்கா, அக்கான்னு மட்டும் கூப்பிட தெரியுது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அக்கா கிட்ட சொல்லணும்னு உனக்கு நினைப்பே இல்ல பத்தியா? இப்ப நானே என் வீட்ல இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே தெரியுது. அதான் என்னமோ ஏதாவது ஓடியே வந்திருக்கோம் நானும் மரகதக்காவும். இங்க பாரு சின்ன பொண்ணு, உனக்குன்னு யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிடாத. நான் இருக்கேன், மரகதக்கா இருக்காவோ, அப்புறம் கடைக்கு போயிருக்க கமலாக்கா கூட இருக்காவோ.
பாவி கீதாக்கா, நம்ம பிளானையே கெடுத்துருவோம் போலுக்க. எம்மடி கீதா, என் மர்ம ஒண்ணு வீட்டை காலி பண்ணல. நல்லா போய் சொல்லாதீங்க. அண்ணா மாட்டு வண்டியில அவங்கள பொருள் எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருக்கலாம். எக்கா, அதெல்லாம் எங்க மைனிக்குள்ள பொருள் இல்ல, எங்க அம்மாவோட பொருள். மரகதக்கா, கீதாக்காவை கொஞ்சம் பியாசாம இருக்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு, கீதா கேட்கவே மாட்டக்கா. நீ கவலையே படாத சின்ன பொண்ணு. உன் சம்பந்தியாரி எப்படி சொல்லுதா பாத்தியா? உங்க வீட்ல இருக்கப்பட்ட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்புறம் பொருள் எல்லாமே உங்க மாமியாருக்குள்ளதா. எல்லாம் உன் மாப்பிள வாங்கி போட்ட பொருள் தானே. அவ எப்படி எல்லாம் பிரிச்சு பேசுதா பாத்தியா? எக்கா, கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருங்க. மேனகா, கீதாக்கா ஏதோ புரியாம பேசுதாவோ, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. இல்ல மைனி, நீங்களே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்க போறேன்? அப்படி சொல்லிடு என் மேனு செல்லம். நீ வண்டியில யாரு? ரமேஷ் தம்பி ஆபீஸ் விட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. மைனி, நானும் மாட்டு வண்டியிலேயே போணும். ஆமா, அப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் ஒத்தையிலே அனுப்ப முடியும். உனக்கும் மாட்டு வண்டியில போகணும்னு ரொம்ப நாளா ஆசை தானே. அதுக்கு தானே இந்த வண்டியவே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வண்டியில யாரு? கிளம்பு. சரி மைனி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எங்க வீட்ல பால் காய்ப்பு, எல்லாரும் வந்துருங்க. சரி மேனு, எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. நீ கிளம்பு. அப்புறம் கீதாக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவோ. சரி மைனி. எம்மா, நான் போயிட்டு வரேன். சரி மக்கா, பத்திரமா போயிட்டு வா என்ன? சரிம்மா. மைனி, போயிட்டு வரேன். சரி மேனு, போயிட்டு வா. மக்களே, பாத்து போயிட்டு வா. சரிம்மா. ஏதே, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 10 நிமிஷத்துல வாரேன். சரி மர்மோளே. ஏ சின்ன பொண்ணு, என்ன நடக்குதுங்க? வீட்ல இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பொருள் எல்லாத்தையும் உன் சம்மந்திக்காரி தூக்கிட்டு போயிட்டா. நீயும் டாடா காமிச்சல அவளை வழி அனுப்பி வைக்க. ஏக்கா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாமலாக்கா இருக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்னு தெரியும் சின்ன பொண்ணு. அதனாலதானே இவ்வளவு நேரமா நான் அமைதியாவே நின்னுட்டு இருந்தேன். ஏக்கா, இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் பாக்கிறதுக்கு தான் நல்ல பளபளா நீ புதுசு மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுமே சரி கிடையாது. நானும் என் மாப்பிள்ளை கிட்ட ஃப்ரிட்ஜை மாத்துங்க, வாஷிங் மிஷினை மாத்துங்க, கிரைண்டரை மாத்துங்கன்னு சொன்னா ஒரு நேரமும் கேட்க மாட்டேக்கா இருக்கா. அதான் வீட்டுல இருக்குல்ல, இதை வச்சே யூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாரு. இப்ப இதை சாக்க வச்சு எல்லா பொருளையும் என் சம்பந்திக்காரி தலையில கட்டிட்டோம்ல. நாளைக்கு என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் ஷோரூம்ல புது ஃப்ரிட்ஜ், புது வாஷிங் மிஷின், புது கிரைண்டர், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருவோம்க்கா. சின்ன பொண்ணு, நீ சரியான ஆளுதான். பின்ன சரியான ஆளை இருக்கிறதுனாலதான் இவகிட்ட எல்லாம் காலம் கழிக்க முடியுது. இவங்க இருந்து எடுத்துட்டு போற எல்லா பொருளும் கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். ஒரு 5-6 மாசம் கழிச்சு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அவளை தானே சொல்லுவாங்க, நீ எந்த பொருளையும் சரியா பாத்துக்கிடல, அதனாலதான் நாசமாயிட்டுன்னு. எல்லா பொருளையும் பழைய விலைக்கு போட்டாலே 5-6 பேரத்தம்பளம் தான் கிடைக்கும். இப்ப எங்க மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பாவோ? பரவாயில்ல, நம்ம மருமவா என் மவ மேல என்ன பாசமா இருக்கா, எல்லா பொருளையும் அள்ளி கொடுத்துட்டாளேன்னு நினைப்பாவல்லக்கா. நல்ல ஐடியா தான் சின்ன பொண்ணு. பின்ன இந்த சின்ன பொண்ணு யாரு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவா. ஏக்கா, நாளைக்கு எல்லாரும் என் சம்மந்திக்காரி வீட்டு பால் காய்ப்புக்கு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு.